கைஸ் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு பார்ட் 2க்கு வாங்க. அது உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு ஃபஸ்ட் காமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த லிங்க்கு ஐ பட்டன்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கை நம்ம பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு 3 பேசிஸ் இருக்குது. ஏதாவது ஒரு பேஸ் இருந்தால் தானே நம்மளால் எந்த விஷயம்னாலுமே பண்ண முடியும். அந்த மாதிரி என்னென்ன பேஸுன்னு பார்த்தோன்னா கேஷ் பேசிஸ், அக்ரூவல் பேசிஸ், மிக்ஸ்டு பேசிஸ். இப்போது என்னென்னா கேஷ் பேசிஸ் அப்படின்னா என்னென்னா ஆக்சுவலாக நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிற கேஷும் ஆக்சுவலாக நம்ம கையிலேருந்து போயிருக்கிற கேஷையும் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். மற்றபடி நான் அப்புறமா பண்ணுறேன், நான் அதாவது கிரெடிட் பேசிஸ்லேயோ அந்த மாதிரி இருந்த டிரான்சாக்ஷன் எதையுமே நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். இதில் மோஸ்ட்லி கேஷை ரிசீவ் பண்ணதையும் அதோட எக்ஸ்பென்சஸையும் மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. when cash is received or when actual cash is paid. இதில் credit transactions ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க till actual cash is received or paid. ஓகேவா? இந்த பேசிஸில் நமக்கு என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னா என்ன இன்கம் ரிசீவ் பண்ணியிருந்தாலும் இன்கம் இது பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம். எக்ஸ்பெண்டிச்சர் எது வந்திருந்தாலுமே அதையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஏதாவது அசட்டை கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஏதாவது லையபிலிட்டியே நம்ம அந்த அக்கௌண்டிங் பீரியடில் கேஷ் வச்சு பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரூவல் பேசிஸ்னால் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி கிரெடிட் பேசிஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேர் கிரெடிட் பேசிஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்கே ரெவென்யூ, அதாவது ஆக்சுவல் கேஷ் கிடச்சிருக்கோ கிடைக்கலையோ, ஆனால் அதை நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன், அதாவது ஒரு அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு இதுக்கான கேஷ் எப்படினாலும் கிடச்சிடும் அப்படின்ற மாதிரியான என்ட்ரிஸையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே the revenue whether received or not but has been earned during the accounting period and expenses incurred are recorded அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னா என்ன இன்கம் வேணாலுமே அதை ரிசீவ் பண்ணியிருக்கோமோ பண்ணலையோ பட் இன்கம்மை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கோமோ பண்ணலையோ அதை ரெக்கார்ட் பண்ணுவோம். அசட்டை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு கேஷ் பே பண்ணியிருக்கோமோ பண்ணலையோ அதையுமே ரெக்கார்ட் பண்ணுவோம். என்ன லையபிலிட்டி நடந்திருந்தாலும் அதையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். இதில் அக்கார்டிங் டு கம்பெனிஸ் ஆக்ட் ஆஃப் 2013 அண்டர் செக்ஷன் 128 ஆஃப் 1 subsection 1 all companies are required to maintain books according to the accrual basis. ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்கு போர்டில் கேட்கலாம், இல்லை உங்களோட ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லையுமே கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹைப்ரிட் ஆர் மிக்சட் பேசிஸில் கேஷ் அண்ட் அக்ரூவல் இந்த 2 பேசிஸையுமே நம்ம கம்பைன் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் ஹைப்ரிட் ஆர் மிக்சட் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதில் நம்ம போத் கேஷ் பேசிஸில் என்ன டிரான்சாக்ஷன் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவோமோ அதையுமே ரெக்கார்ட் பண்ணிக்குவோம். அக்ரூவல் பேசிஸில் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறோமோ அதையுமே இதில் பண்ணிக்குவோம். ரெவென்யூ அண்ட் அசட்ஸை மோஸ்ட்லி, அதாவது இன்கம் அண்ட் அசட்ஸை மோஸ்ட்லி கேஷ் பேசிஸில் ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. எக்ஸ்பென்சஸையும் லயபிலிட்டிஸையும் அக்ரூவல் பேசிஸில் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? இதுதான் பேசிஸ். இதுக்கு அடுத்து நமக்கு யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம முன்னையே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் யார் யாருக்கெல்லாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யார் யாருக்கெல்லாம் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அவங்கள தான் நம்ம யூசர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் யூசர்ஸ் தே ஆர் கிளாசிஃபைடு இன்டு 2, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். இன்டர்னல் யூசர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். ஸோ இன்டர்னல் யூசர்ஸ் யார் யார் அப்படின்னா அந்த கம்பெனிக்குள்ளேயே இருக்கிற, அந்த பிஸ்னஸ்க்குள்ளேயே இருக்கிற பீப்புள் சச் அஸ் ஓனர்ஸாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், ஹூ ஆர் வித்தின் தி ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே. இன்டர்னல், இன்சைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சைட் த ஃபர்ம், அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே இருக்கிற யூசர்ஸ் பீப்புளை தான் நம்ம இன்டர்னல் யூசர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ஓனர்ஸ் அப்படிங்கிறவங்க யார்? கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க வெதர் பிஸ்னஸ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஃபினான்ஷியல் பொசிஷன், அந்த ஃபேமோட பொசிஷன் என்ன மாதிரி இருக்குது, அந்த ஃபேமோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. எதுக்காக அவங்களுக்கு ரிப்போர்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் இவங்க கேபிட்டல் இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணுமா, இல்லை கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணாமல் அவங்க ரிட்டர்ன் எடுத்துக்கணுமா, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு வருமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறாங்க.
மேனேஜ்மெண்ட்டுக்கு எதுக்கு தேவைன்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். டே டு டே டெசிஷன்ஸை வந்துட்டு நம்ம வந்து அக்கௌண்டிங் டேட்டாவை வச்சு தான் வந்து மேனேஜ்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுப்பாங்க, எது ரிலேட்டடான டெசிஷன்ஸ் எடுப்பாங்கன்னு பார்த்தோன்னா, ரிலேஷன்ஷிப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் டு சேல்ஸ், அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டி பார்ப்பாங்க, எம்ப்ளாயீஸ் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க, அதோட கேபிட்டலை வந்து மாற்றணுமா வேணாமான்னு பார்ப்பாங்க, சால்வென்சி பொசிஷன், நம்ம முன்னாடியே வந்து சால்வென்சினா என்னென்னு பார்த்தோம் கரெக்டாக. சால்வென்சி அப்படின்னா த எபிலிட்டி டு பே பேக் யுவர் டெப்ஸ், எபிலிட்டி டு பே பேக் டெப்ஸ், ஓகேவா. ஸோ இது எல்லாத்துக்குமே தான் வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எம்ப்ளாயீஸ்க்கு எதுக்கு தேவை அப்படின்னா வந்து அவங்களோட சேலரி, ரெம்யூனரேஷன்னா சேலரி, அவங்களோட சேலரியை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்குதா, ஸோ தட் அந்த ப்ராஃபிட் அதாவது அவங்களோட ஃபேர்ம் வந்துட்டு ப்ராஃபிட்டாக ஏர்னிங் ஃபேர்மாக இருந்ததுன்னா இவங்களோட சேலரியில் எந்த பிரச்சனையும் இருக்காது, ப்ராப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருக்குதா, ரிட்டையர் ஆகும்போது சில பெனிஃபிட்ஸ் லைக் பென்ஷன் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்குமா, இல்லை ஸ்டெபிலிட்டி இருக்குமா, ஜாப் செக்யூரிட்டி இருக்குமா, அதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நம்ம அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். அடுத்தது எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னா யாருன்னா நம்ம ஃபேர்முக்கு வெளியில் இருக்கிற பர்சன்ஸ். எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் ஆர் த பர்சன்ஸ் ஹூ ஆர் அவுட் சைட் த ஆர்கனைசேஷன். நம்ம ஃபேர்முக்கு வெளியே இருக்கிற பர்சன்ஸ் தான், ஆனால் அவங்களுக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் தேவை. எதுக்காக, யார் யாருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிரெடிட்டர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த பேங்க்ஸு, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இதெல்லாம் நம்ம வந்து போக போக படிப்போம், ஓகேவா. ஸோ பேங்க்ஸ் நமக்கு ஆப்வியஸாக தெரியும். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸு இவங்களெல்லாம் தான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக நம்ம சொல்லுவோம். கிரெடிட்டர்ஸ்னால் நான் முன்ன சொன்ன மாதிரி கடன் கொடுக்குறவங்க, ஓகேவா. ஸோ இவங்களுக்குலாம் எதுக்கு தெரியணும் அப்படின்னா, இந்த சப்ளையர்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸு, பப்ளிக் டெபாசிட் ஹோல்டர்ஸ், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், இவங்க எல்லாத்தையுமே இதில் வருவாங்க. இவங்களுக்கு எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை இந்த கம்பெனி வந்து நம்ம யூஸ்வலி வந்து லோன் வாங்குவோம் இல்லையா, ஸோ அப்படி வாங்குகிற லோனை இவங்களால ரீபே பண்ண முடியுமா, அந்த பிஸ்னஸ்க்கு கெப்பாசிட்டி இருக்குதா, ரீபே பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குதா, அவங்களுக்கு அதாவது கடன் கொடுத்த அமௌண்ட் அவங்களுக்கு சேஃபாக வந்து ரிட்டர்ன் வந்துருமா, இல்லை இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்களா, பிரின்சிபல் அமௌண்ட்டோட சேர்த்து இன்ட்ரெஸ்ட்டையும் கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்குறோம். அடுத்தது இன்வெஸ்டர்ஸ். அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கன்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அவங்களோட ஃபண்ட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் கண்டிஷன் தெரியணும், அந்த கம்பெனியோட கண்டிஷன் அவங்களுக்கு தெரியணும். ஒருவேளை அது ஒரு லாஸ் இன்கரிங் ஃபர்மாக இருந்ததுன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல பிரயோஜனமே கிடையாது, கரெக்டாக. ஸோ வந்து அது ஒரு ப்ராஃபிட் ஏர்னிங் கன்சர்னாக இருந்துச்சு அப்படின்னா தான் எல்லா இன்வெஸ்டர்ஸுமே வந்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபினான்ஷியல் பொசிஷனும் தெரிஞ்சுக்கணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கான ஏர்னிங்ஸ் கிடைக்குமா, அந்த ரிஸ்க்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஆர்கனைசேஷனுக்கு பேர் பண்ணிக்குமா, இல்லை அது வந்து இன்வெஸ்டர்ஸ் ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸை எக்ஸ்டர்னல் யூசர்ஸாக போட்டிருக்கிறோம். அடுத்து கஸ்டமர்ஸ். அந்த கம்பெனிக்குன்னு சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, கரெக்டாக. ஸோ அந்த கஸ்டமர்ஸ் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை வாங்குறது எதுக்கு தெரியணும் அப்படின்னா, அவங்களோட ஸ்டெபிலிட்டி, அந்த கம்பெனியோட ஸ்டெபிலிட்டி, ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாத்தையுமே வந்து அது என்ஷூர் பண்ணால் தான் கரெக்டான சப்ளை அவங்கக்கிட்டேருந்து கிடைக்குமா, அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக நமக்கு இந்த கம்பெனிலேருந்து வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கஸ்டமர்ஸ்க்கு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அடுத்து டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் அதர் ரெகுலேட்டரி பாடிஸ். ஸோ கரெக்டாக இன்கம் டேக்ஸ் கட்டுறோமா, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் கட்டுறோமா, இதெல்லாம் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் தென் தட் அதுக்கு வந்து நிறைய சப்சிடிஸ் கொடுக்கலாம், இல்லை அந்த மாதிரி நமக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸு அது வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணல, நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சப்சிடிஸு, டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸு, இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணுறதுக்குமே வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தேவை. அடுத்து கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டோட ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் யூஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக. அந்த ரிசோர்ஸஸை வந்து ஆப்டிமமாக யூஸ் பண்ணியிருக்காங்களா, கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா, ப்ராப்பராக அலோகேட் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை வந்து டெவலப்மெண்ட்டுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்களா, இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. மோரோவர் ப்ரைஸையுமே, அந்த ப்ராடக்ட்டுக்கான விலையுமே வந்து கவர்மெண்ட் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து ரிசர்ச்சர்ஸ் வந்து யூஸ்வலி ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு தேவை எந்தெந்த கம்பெனி எப்படி இருக்குது, எந்த கம்பெனி பெட்டர் கம்பெனி அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் பப்ளிக், கஸ்டமர்னு இல்லாமல் ஜென்ரல் பப்ளிக் வந்து கஸ்டமராக மாறுறதுக்காகவோ இல்லை அதுலேருந்து அவங்க வாங்குறதுக்காகவோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஜென்ரல் பப்ளிக்கு தெரியணும். மோரோவர் அந்த கம்பெனியோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மெஷர்ஸ் எப்படி இருக்குது, அதாவது வந்து சொசைட்டிக்கு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அது சேல் பண்ணுதா என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்காக ஜென்ரல் பப்ளிக்கு அது தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரோல் ஆஃப் அன் அக்கௌண்டன்ட். ஒரு அக்கௌண்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவனுக்கு என்னென்ன ரோல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவன் வந்து ரெக்கார்ட் கீப்பராக இருக்கணும், ப்ரொவைடர் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும், ப்ரொடெக்டர் ஆஃப் அசட்ஸாக இருக்கணும், ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கணும், டேக்ஸ் மேனேஜராக இருக்கணும், பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம படித்தாலே நமக்கு அதுக்கான அர்த்தம் தெரியுது. இன்னும் அதை டீப்பாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அவன் வந்து சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, என்னென்ன காசு உள்ளே வருது, என்ன காசு வெளியே போகுது, எவ்வளோ அசட்ஸ் இருக்குது, எவ்வளோ லயபிலிட்டிஸ் இருக்குது, நம்ம சால்வெண்ட்டா இல்லையா அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்பரான ரெக்கார்டு, சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணி வைக்கிற இந்த ஒரு ரெக்கார்ட் கீப்பராக வந்து அவர் இருக்கார், அக்கௌண்டன்ட் இருக்கிறாரு. அடுத்தது அப்படி அவர் மெயின்டைன் பண்ண ரெக்கார்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுப்பாரு. ஸோ தட் அவங்க வந்து டே டு டே டெசிஷன்ஸை வந்து எடுக்கலாம். அண்ட் கண்ட்ரோல், லைக் வந்து ஒரு வேளை தேவையில்லாமல் காசு எக்ஸ்பென்சஸ் அதிகமாக போகுதுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்காக இது வந்து அது வந்து இவரோட ரோல். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்குறது வந்து அக்கௌண்டன்ட்டு தான். அடுத்து வந்து அசட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார். எப்படின்னா நம்ம என்னென்ன அசட்ஸ் வச்சுருக்கோங்கிற ரெக்கார்டை வந்து அக்கௌண்டன்ட் தான் மெயின்டைன் பண்ணுவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அசட்டுக்கு நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருப்போம், அதோட ரெனியூவல் பற்றி சொல்லுவார், இல்லை அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்வார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேய்மானம், டெப்ரிசியேஷன், அதுக்கோட வேல்யூ எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குது, நம்ம அதை ரீசேல் பண்ணிவிட்டு புது அசட் வாங்கலாமா என்ன ஏதுன்னு இது எல்லாத்தையுமே வந்துட்டு அக்கௌண்டன்ட் பார்த்துக்குவார். அடுத்து அவர் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மேனேஜர்ஸ், பிஸ்னஸில் இருக்க மேனேஜர்ஸ்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு, அட்வைஸ் கொடுப்பாரு. எது ரிகார்டிங்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது எந்தெந்த இன்வெஸ்டர்ஸ் பெஸ்ட்டாக இருக்கிறாங்க, எங்கே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்வார். எப்படியெல்லாம் காஸ்ட்டை சேவ் பண்ணலாம் ஸோ தட் நமக்கு எக்ஸ்பென்சஸ் கம்மியாகி இன்கம் அதிகமாகும். கேபிட்டல் பட்ஜெட்டிங், நம்மக்கிட்ட இருக்கிற கேபிட்டலை எதுக்கெல்லாம் அலோகேட் பண்ணலாம், எப்படியெல்லாம் அலோகேட் பண்ணால் நமக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக வரும்னு அட்வைஸ் பண்ணுவார். ஃப்யூச்சர் க்ரோத் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக வந்து பிளான் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் என்டர்பிரைஸ், யூஸ்வலி இப்போ நம்ம ஒரு என்டர்பிரைஸ் திறக்கிறோன்னா அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இல்லையா, நிறைய பிரான்ச்சஸ்ஸு அப்படின்னு போகும் இல்லையா, அதுக்குமே இவர் வந்து ஒரு அட்வைசராக இருப்பார் நம்ம அக்கௌண்டன்ட்டு. அடுத்து வந்து டேக்ஸ் மேனேஜர். இவர் வந்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் இவர் தான் மெயின்டைன் பண்ணுறாருங்கிறதுனால ஃபுல்லான கணக்கு வழக்கு எல்லாமே அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் தான் வந்து டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபைல் பண்ணிடுவார். ஆன் டைம் பண்ணிட்டாருனா தான் வந்துட்டு எந்த ஒரு ஃபைனும் இல்லாமல் டேக்ஸை கட்டிடுவார். அவர் தான் டேக்ஸ் பேமெண்ட்டையும் பண்ணுவார். அப்போ வந்து அவர் இன்னும் என்ன அட்வைஸ் பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு, ஏதாச்சும் வந்து சப்சிடிஸ் இருக்குதா, இல்லை டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குதா, டேக்ஸ் பேர்டன் எப்படியாவது ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்குவார். ஸோ இது வந்து அவர் டேக்ஸ் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு ரோலையும் ப்ளே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக இருக்கிறாரு. எல்லா கம்பெனிலையுமே அந்த இருக்கிற கம்பெனியோட அஃபீஷியல்ஸ் வந்து பப்ளிக்கை மீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி அண்ட் இட் வேரிஸ் அக்கார்டிங் டு த கம்பெனி. ஆனால் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறவர் நம்மளோட யூசர்ஸ், நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ், அந்த யூசர்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாம் யார் ப்ரொவைட் பண்ணுறாருன்னா அக்கௌண்டன்ட் தான் ப்ரொவைட் பண்ணுறாரு. ஸோ அவர் ஒரு பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராகவும் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதோட நம்ம லெசன் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்துட்டு ஒரு எண்டுக்கு வருது. இதோட நம்ம சம்மரி மாதிரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்டிங்கை தான் நம்ம வந்து பிஸ்னஸோட லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்குது, சச் அஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங்னு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதோட 3 பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்குது. மெயின்லி நம்ம கேஷ் பேசிஸில் மெயின்டைன் பண்ணுவோம், அக்ரூவல் பேசிஸில் மெயின்டைன் பண்ணுவோம், மிக்சட் பேசிஸில் மெயின்டைன் பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் செவரல் யூசர்ஸ் இருக்கிறாங்க, அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு செவரல் பீப்புள் இருக்காங்க. அவங்கள நம்ம இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்ன்னு பிரிக்கிறோம். அக்கௌண்டண்ட்டுக்கு நிறைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சாப்டரில் பார்த்துருக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு செல்ஃப் எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சர்ஸையுமே உங்களுக்கு சால்வ் பண்ணி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுவேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.